الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل நபியே நீங்கள் கேளுங்கள், லிமம் மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் உடைமைக்காரன் யார் என்று நீங்கள் கேளுங்கள். அதுவெல்லாம் யாருக்கு உரியது என்று நீங்கள் கேட்டுவிட்டு, குல் நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹி அதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வானம் பூமியில் எதுவெல்லாம் நிஅமத்தாக, அவனது பிரம்மாண்ட படைப்புகளாக, உணர்வு பூர்வமான எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் அவனுடைய படைப்பு, அவனுக்கு சொந்தம். அவன் நாடினால் தருவான், நாடினால் எடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் திட்டவட்டமாக சொல்கிறான். ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படக்கூடிய விடயம், ஒரு ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய விடயம், அன்பு, பாசம், கருணை, பசி, பட்டினி, காதல், காமம் எதுவெல்லாம் இருக்குமோ, உணர்வு ரீதியான, உடல் ரீதியான பாசம் எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த உலகத்தில் உள்ள, வானத்தில் உள்ள அனைத்தும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தனக்கு தானே ரஹ்மத்தை விதியாக்கி கொண்டான். அல்லாஹ் மற்ற மனிதர்களுக்கு ஒரு சில விதியை எழுதியிருக்கிறான். யார் எப்போ பிறப்பார், யார் எப்பொழுது வஃபாத் ஆகுவார், எங்கு பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எவ்வாறு வாழ்வார் என்ற அவருக்கென்று ஒரு விதி இருக்கிறது. யார் எங்கு பிறப்பார், எப்படி பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எங்கு மௌத்தாகுவார், எந்த நோயினால் மௌத்தாகுவார், விபத்தா இல்ல படுக்கையினால மௌத்தா, எல்லாம் அவருக்கு என்று அவர் படைக்கும் பொழுது அந்த விதியாக்கினான். சும்மா பலா அஜலா, அவரை படைக்கும் பொழுது அவருக்கான விதியையும் நாம் உண்டாக்கி விட்டோம் சொல்லிட்டான் அல்லாஹ். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லாஹ் தனக்குன்னு ஒரு விதி எழுதி வச்சிருக்கிறான். அது என்ன விதி? என்னுடைய கோபத்தை விட எனது ரஹ்மத்து பெரிதானது என்று அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கான். இப்லீஸுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்லீஸுக்கு இவனான வழிகெடுக்கிறான், மக்களை ஷைத்தான் வழிகெடுக்கிறான். எல்லாத்தையும் நேற்று முந்தானத்து ஓதிய ஆயத்துகள்ல ஃபஜ்ர் தொழுகையில வந்துச்சு, சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். மனிதர்களுக்கு முன்னால், பின்னால், வலது, இடது, மேல், கீழ் எல்லா புறத்திலிருந்தும் நான் மனிதனை வழிகெடுப்பேன். ரப்பே, நீ என்னை படைச்சு என்னை எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்தி வச்சிருந்த. இப்ப ஆதம்னு ஒருத்தர் வந்தோன்னே என்னை நீ இது பண்ணிட்ட, செஞ்சா சொல்லிட்ட. நான் செய்யக்கூடிய காரியத்தை பாரு, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், உனக்கு நன்றியாளர்களையே நான் கிடைக்காம ஆக்குறேன் பாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலாட்ட இப்லீஸ் வாக்குவாதம் செய்த அந்த விஷயத்தை குர்ஆன்ல நம்ம பார்ப்போம். அவனுக்கு அப்படி எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இப்லீஸ் இருக்கிறான். ஒரு தந்தையவோ, ஒரு ஆசிரியரையோ, யாரோ ஒருவரையோ, மதிப்புமிக்க ஒருவரை துணிச்சலோடு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தைரியம் எங்கிருந்து பிறக்கும்? ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும். இப்ப இந்த இப்லீஸுக்கான சோர்ஸ் என்ன? அவனுக்கான சோர்ஸ் என்னன்னா, அல்லாஹ் தஆலா அரிசியை படைத்து அந்த அரிசிக்கு கீழே விதியினுடைய ஏட்டை வைக்கும் பொழுது என்ன எழுதி வச்சான்னா, என் கோபத்தை விட எனது கருணை ரஹ்மத்து பெருசு அப்படின்னு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். மறுமை நாள் இப்லீஸுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இத்தனை ஆயிரம், பல்லாயிரம், கோடி மக்களை வழிகெடுத்த இப்லீஸுக்கு என்ன நம்பிக்கை உண்டு? அல்லாஹ் என்னைய மன்னிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் ரஹ்மத்து பெருசு இல்ல, அவனுடைய ரஹ்மத்து பெருசு இல்ல. எனவே இப்லீஸ் என்னை மன்னித்து விடுவான் என்ற மேல் எண்ணம், எப்படி மேல் எண்ணம் அல்லாஹ்வின் மீது இப்லீஸுக்கு உண்டு. அந்த காரணத்தினால்தான், அந்த பவர் சோர்ஸ் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைய வரைக்கும் இப்லீஸ் வழிகெடுத்து கொண்டிருக்கிறாங்க. மறுமை நாள் அல்லாஹ் தஆலா தன்னின் மீது மன்னிப்பை, கருணையை அல்லாஹ் விதியாக்கி உள்ளான் என்பதாக இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தெளிவுபட சொல்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கருணையாளன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹைபர் போர்க்களத்துல ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு, ஒரு பெண்ணுடைய குழந்தை. அந்த குழந்தைய அந்த தாய் தேடுறாங்க, அலையிறாங்க.
ஒரு பச்சிளம் குழந்தையை காணாமலாக்கிய தாயினுடைய அதுவும் போர்க்களத்தில் என்ன ஒரு நிலைமை இருக்கும் நம்மளே யோசிச்சு பார்த்துக்கிற வேண்டியதான். போர் நடந்துகிட்டு இருக்குது, வெட்டும் குத்துமாக அந்த இடத்துல உயிர் போய்கிட்டு இருக்கு, ரத்த வெள்ளங்களாக இருக்கிறது. தான் பெற்றெடுத்த குழந்தை காணவில்லை. ஒரு தாய்க்கான பரிதவிப்பு என்ன? போர் முடியக்கூடிய தருணம் தேடுறாங்க, அலையிறாங்க, என் பிள்ளையை காணாம பிடிச்சு பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. நபிசுல்லா அலிஸ்லத்துக்கு வந்து ரசூலை என் பிள்ளையை காணும் அழுகுறாங்க. நபிசுல்லா அலிஸ்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு படிப்பினை நிகழ்வை சொல்லித்தராங்க. நபிசுல்லா அலிஸ்லத்துல ஒரு பழக்கம் உண்டு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, மௌத்து ஏற்பட்டால் அந்த மௌத்தினுடைய விடயங்கள்ல மௌத்தினுடைய அந்த சம்பவங்கள் ஞாபகப்படுத்துவாங்க மக்களுக்கு. ஜனாசா வந்துச்சு, தொழுகை வச்சோம், அடக்கம் செஞ்சோன்னு போயிடாம அந்த மௌத்தை வச்சு மக்களுக்கு ஒரு விதமான படிப்பினை நிகழ்வை நபிசுல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இது ஒரு சோதனை தான். இதன் மூலியமா சஹாபாக்களுக்கு ஒரு ஈமான பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிசுல்லா அலிஸ்லம் கேட்டாங்க, யார் சஹாபிகளை, இந்த தாயை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தாய் இந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் இந்த குழந்தையை கரிப்பதற்கு இந்த பெண் நாடுவாளா? உடனே சஹாபாக்கள் எப்படி யாரும் சொல்ல முடியாது? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு பாசத்தோட பரிதவிப்போட தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க? உடனே நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, இது எப்படி நீங்க இந்த ஒரு தரப்பு 1% அன்புக்கே எப்படி நீங்க சொல்றீங்களே, இதை விட அல்லாஹ் தஆலா மனிதனின் மீது 70 மடங்கு தாயுள்ளம் கொண்டவனாக இருக்கிறார். 70 மடங்கு. 70 மடங்குங்கிறது ஒரு அளவு சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதர்களின் மீது எல்லையற்ற கருணை கடலாக இருக்கிறான். அதனாலதான் ஒவ்வொரு பக்தரையும் ஓதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் ஆகிய, ரஹ்மான்னாலும் கருணையாளன் ரஹ்மத் புரியக்கூடியவன், ரஹீம்னாலும் ரஹ்மத் புரியக்கூடியவன், கருணை செய்யக்கூடியவன் அர்த்தம். ஆனா ஒவ்வொரு பக்தரையும் பிஸ்மில்லா சொல்றோம், எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் இதை சொல்றோம்? அல்லாஹ் திரும்ப திரும்ப இதை ஓதனா தான் தொழுவு கூடுற மாதிரி வச்சிருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய ரஹ்மத்தை நம்ம அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். யாருன்னா, நீ ரஹ்மான், நீலாம் தண்டிச்சிடாத, நீலாம் தண்டிச்சிடாத, நீ எல்லாம் என்னை பிடிக்க நினைச்சா நான்லாம் பாவி என்ன ஆகுவேன் அப்படின்னு ஒவ்வொரு வக்திலையும் நம்ம அல்லாவுக்கு, அல்லாஹ் என்னை தண்டிச்சிடாத. நம்ம செஞ்ச பாவம் ஒவ்வொரு வக்துகளுக்கு மத்தியில ஃபஜ்ர் தொழுட்டு போனதுமே ஏதாவது பாவம் செய்யும், லுகர்ல வந்து அல்லாட்ட அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், நீ ரஹீம் ரஹ்மானா இருக்கிற, ரஹீமா இருக்கு, மன்னிப்புக்காரு. லுகர் தொழுட்டு போற ஏதோ ஒரு பாவம் செய்யறோம், அசருக்கு வந்து ஏழை ரஹ்மான் ரஹீம். அதே மாதிரி மகரிப் இஷா, இவ்வாறு 5 வக்திலையும் ரொட்டேஷன்ல நம்ம அல்லாட்ட அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அல்ல நீ ரஹ்மான் பார்த்து செய்யறப்பே அல்லாஹு தஆலா நம்ம மீது கருணை பொழிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹு தஆலா நம்ம மீது கருணை பொழிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அல்ல இந்த இடத்துல சொல்றான், நான் என்னின் மீது ரஹ்மத்தை கருணையை விதியாக்கி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான்ல, எஜ்ம அன்னக்கும், திட்டமாக நிச்சயமாக நான் உங்களை ஒன்று திரட்டுவேன், இலா யௌமில் கியாமா, கியாமத்தினுடைய நாள்ல, லா ரைப ஃபீஹி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப ரஹ்மான் ரஹீம்னு சொன்னமே, ரஹ்மான் அப்படிங்கிறவன் என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல முஸ்லிம்கள், காஃபிர்கள், யஹூதிகள், நஸ்ரானிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். யூதர்களுக்கும் ரஹ்மத் செய்வான், முஷ்ரிக்கீன்களுக்கும் ரஹ்மத் செய்வான், அவங்களுக்கும் நல்ல வீடு வாசலை கொடுப்பான், அவங்களுக்கும் எல்லா விதத்திலையும் மேன்மைப்படுத்தி வச்சிருப்பான். நம்மளை விட அவங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும், எல்லாத்துலையும் நல்லா வச்சிருப்பான். இந்த உலகத்துல அல்ல எல்லாத்துக்கும் ரஹ்மான் ரஹீம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ரஹீம். இந்த ரஹீம்ங்கிறது மறுமையில அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் ரஹ்மத்து செய்யக்கூடியவனுக்கு பெயர் ரஹீம். இந்த உலகத்துல முஸ்லிம்கள், காஃபிர்கள், யஹூதிகள், நஸ்ரான் எல்லாத்துக்கும் சேர்த்து ரஹ்மத்து செய்யக்கூடியவனுக்கு ரஹ்மான். மறுமையில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு பேர் ரஹீம். அதனாலதான் ரஹ்மானும் ஒரே அர்த்தம் தான், ரஹீமும் ஒரே அர்த்தம் தான். ஏன் நம்ம அதை அல்ஹம்து சூரால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல ஓதுறோம்னா அதற்கான அர்த்தம் இவ்வாறாக இருக்கிறது. சொல்லிட்டு அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யுமினூன், யாருடைய உள்ளம் தனக்குத்தானே அநீதம் விளைத்து நஷ்டமடைந்து கொண்டதென்றால் ஃபஹும் லா யுமினூன், யார் நம்பவில்லையோ, அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தார்களோ
அவர்களுக்கு அவர்களுடைய நப்சு தன்தானே கேடாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு வலகுமா சக்கன ஃபில் லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் யார் வாழ்கிறார்களோ, அதாவது மனிதர்களுடைய படைப்பை, உலக ஜீவராசிகளுடைய படைப்பை சொல்றான், யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமான ரப்பு அல்லாஹ்தான். வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவனுமாக அனைத்தையும் அறியக்கூடியவனுமாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்கள் இருக்குமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி